கடைசியாக ஓகே நான் இதை வந்து அச்சீவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் மைண்டில் ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ஒரு ஆடிஷன் வந்துச்சு. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ அந்த பேஜெண்ட்டுக்கு போகிறதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இந்த ஆடிஷனை கூட நான் வந்து சின்ன விஷயமா எடுக்கக்கூடாது, இது வந்து என்னோட மெயின் அச்சீவ்மெண்ட்டாக நான் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் செஞ்சேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மந்த்தாக ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். லைக் ஜிம் ட்ரைனிங், யோகா, எவ்ரிதிங் எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் என்னோட ஸ்பீச் எப்படி பேசணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு கடைசியாக ஆடிஷனுக்கு போனேன். ஜஸ்ட் ஆடிஷன் ஒரு அஞ்சு நார்மல் ஜட்ஜஸ்ன்றது நார்மல் இல்லை, பட் நார்மலாக லைக் ஒரு டீச்சர்ஸ் மாதிரி லைக் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஃபிசிக்கு இவங்க எப்படி பேசுகிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்காக. ஸோ போனேன். என்னோட அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நான் அந்த ஒரு 1 மந்த்தாக என்னென்ன லேர்ன் பண்ணணும் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்தேன். அவ்வளோத்தையுமே நான் பர்ஃபார்மாக கொடுத்தேன். என்னென்ன சொல்லணும், என்னென்ன செய்யணும், என்னோட மேக்ஸிமம் 200% கொடுத்தேன். ஸோ ஃபைனலி நான் டாப் 5ல செலக்ட் ஆனேன். ஸோ இந்த டாப் 5மே பெஸ்ட் 5 ஆடிஷன், ஜஸ்ட் ஆடிஷன், நார்மல் ஆடிஷன். ஸோ அந்த 5ல ஒருத்தனாக தான் நான் செலக்ட் ஆகி இன்டர்நேஷ்னல். ஸோ அது ஸ்ரீலங்காவில். ஸோ ஃபைனலி காட் கிரேஸ், லக், அது கூட சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணும்ல, எல்லாம் ஹார்ட் ஒர்க் மட்டும் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் லக் கூட ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்கில் கூட நான் இன்டர்நேஷ்னலுக்கு போனேன். இன்டர்நேஷ்னலுக்கு போயிட்டு நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால் ஒரு 5 டேஸ் ஈவெண்ட். அது கடைசி 5வது நாள் தான் வந்து ஃபைனல் நடக்கும். ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னேன், ரூபன் நீ தான் வின் பண்ண போகிற, இந்த டைட்டில் வந்து உனக்கு தான் வரப்போகுது, அவ்வளோதான், மற்ற எல்லாத்தையுமே விட்டுரு, தட்ஸ் இட், அவ்வளோதான் நினச்சிட்டேன். ஆல்ரெடி நினச்சிட்டேன் நீ தான் வின்னர் அப்படின்னு நான் என் மைண்ட்லேயே நான் வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் ஒன்று பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனேன், இது மாதிரியே நடந்துச்சு. ஸோ டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்தேன். இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக மாடலிங் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ சென்னைன்றது வந்து என்னோடது 2வது வீடு மாதிரி. ஸோ நான் ஸ்ரீலங்காவில் இருப்பேன், சென்னையில் இருப்பேன், இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருப்பேன். இந்தியாவில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக என்னோட லாஸ்ட் 1 இயர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நான் இந்தியாவில் தான் பண்ணிட்டுருக்கேன். இந்தியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதான் இப்போ அப்கமிங் வர மாடல்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது தான், எல்லாமே முடியும். நீங்கள் வந்து இது நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது நடக்கும்.